அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். தன்னுடைய சமூகத்தில் நெகேமியா எப்பொழுதுமே நார்மலாக இருக்கிற மனுஷன். அன்றைக்கு மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு முகத்தில் தெரிகிறது. நெகேமியாவை சொல்லுவார். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. நெகேமியா எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதையும் ஜனங்கள் உபத்திரவப்படுகிறதையும் கேள்விப்பட்டவுடனே அவருடைய மனது காயப்படுகிறது, வேதனைப்படுகிறது. உபவாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார். அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த பாரம் முகத்திலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதை ராஜா கண்டுபிடிக்கிறார். எப்போதும் நார்மலா இருக்கிற நெகேமியா இன்னைக்கு ரொம்ப துக்கமா இருக்கிறாரு. இது அவருக்கு வியாதி கிடையாது, மனதின் துக்கம். அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கண்ணீர் உங்கள் மனதை அழுத்தி கொண்டிருக்கலாம். அது முகத்திலே வெளிப்படலாம். அது மனிதர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் புரிந்திருக்கிறவர். 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிறோம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவர் என்று 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே பார்க்கிறோம். அதேதான் தாவீது சொல்லுவார். 139ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர், என் இருதயத்தை காண்கிற ஆண்டவர். அருமையான சகோதரா சகோதரி, உங்க உள்ளத்தில் எத்தனை பாரங்கள், வேதனைகள், கலக்கம் இருந்தாலும் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து கேட்கிறார். இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் இல்லை. நம்ம என்ன செய்வது? எதிர்காலத்தை குறித்த பயம், பல சூழ்நிலைகளை கண்டு பயம். என்ன இப்படி என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று நீங்கள் கலங்கி இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சொல்லுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் பாரத்தை அறிந்து இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் மனதின் துக்கத்தை மாற்றப் போகிறார். சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் அடையும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்ய போகிறார். என்ன தேவையோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ ஆண்டவர் அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண போகிறார். ஒரு ராஜாவே தன்னுடைய வேலைக்காரராகிய நெகேமியாவை கண்டு அவர் இப்படி கேட்பாரானால், பரலோகத்தின் ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவர் உங்களை பார்த்து உங்கள் சூழ்நிலைகளை கண்டு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். சில சூழ்நிலைகளை நாம் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் அவைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் அற்புதங்களின் தேவர். அவர் அற்புதம் செய்கிறவர். இந்த காலை நேரத்திலே நீங்கள் என்ன தேவையோடு இருந்தாலும், எதிர்பார்ப்போடு இருந்தாலும் அவைகளை நிறைவேற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவர். உங்கள் மனதின் துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்து அற்புதமாய் உங்களை நடத்த போகிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாய் மாறப்போகிறது. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவை, நல்ல தேவனே, நெகேமியாவை ராஜா கண்டு அவருடைய முகத்தை பார்த்து கேட்ட கேள்வியை நாங்கள் வாசித்தோம் ராஜா. அதே போல கர்த்தாவே, பரலோகத்தின் தேவன் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். இதை ஆண்டவரே கண்ணீரோடு வேதனையோடு காண்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்றி சந்தோஷமும் சமாதானமும் அடையும்படிக்கு இன்றைக்கு பலத்த அற்புதங்களை நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில செய்வீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.